ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனா சிரிப்பும் சந்தோஷம் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா, இங்க வந்ததே பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தோட அமைதிய வந்து குலைக்க தான் போல. கோமதி வீட்ல நடந்த இந்த ஒரு விருந்து, வெளியில வந்து சாப்பாடு, உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லா வந்து சண்டை தான் வந்து நடந்திருக்கு. எல்லாரும் இன்னைக்கு எதுவுமே வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருந்த நேரத்துல தான் சக்திவேல் வந்து என்ட்ரி ஆகுறாரு. சிரிப்பு இல்ல, அன்பு இல்ல, ஒரு வார்த்தை கூட வந்து சுத்தமாவே இல்ல. சுகன்யா சொன்ன அந்த ஒரு டயலாக் பார்த்தீங்கன்னா, "என் புருஷனுக்கு இங்க இடம் இல்லன்னு நீங்க சொன்னீங்க தானே" அப்படின்னு சொன்ன உடனே மொத்த வீடுமே வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. பழனியோட மனசுல பார்த்தீங்கன்னா, ஒரே பயம். நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்குமே இவங்க 2 பேருமே சண்டை போடாம இருந்தா போதும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். கோமதி கூட என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கோவத்த அப்படியே வந்து முழுங்கிட்டு வா கிச்சனுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன அந்த நொடி அது வந்து கோவம் கிடையாது. அது ரிலேஷன்ஷிப்பை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ற ஒரு பொண்ணோட வந்து வலிமை தான் சொல்லணும். ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ராஜி கேட்ட ஒரு இன்னசென்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எனக்காக வந்தீங்களா இல்ல உங்க தங்கச்சிக்காக வந்தீங்களா அப்படின்றது தான். அந்த கேள்விக்கான பதில் சக்திவேல் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, வந்திருக்க கூடாதுன்னு தான். இந்த வார்த்தை வந்து சத்தமா இல்ல, ஆனா அது மொத்த குடும்பத்தையும் வந்து உடைச்சிருச்சு. இது இங்கேயே வந்து முடியுமா இல்ல இதுதான் வந்து ஒரு பெரிய பிரிவுக்கு வந்து ஆரம்பமா வந்து இருக்க போகுதா? இதுக்கான ஆன்சர் வந்து இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.